டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பவுல் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கூட இட்லி தோசை சாப்பிடாம இருந்தால் நமக்கு இறக்குமா, அதனால 2 தோசையும் வச்சு சாப்பிட்டாச்சு. டியூஸ்டேங்கிறனால ஆஃபீஸ் போகணும், அதனால குயிக்காக லஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடும் கூடவே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த தக்காளி சாப்பாடு ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட ரெசிபி. மிக்சிலேயே இஞ்சி பூண்டு வரமிளகா சோம்பு போட்டு அரைச்சி அதை தாளிச்சு போடுவாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே எங்கள் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே இருந்துச்சு, அதனால ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அதனால அதையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டோம்னா நைட்டு கொரியர் பண்ணிக்கலான்னு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் போகும்போது என்னமோ நல்லா தான் போனேன். போய் கொஞ்ச நேரத்துலேயே கிளைமேட் அப்படியே டிராஸ்டிக்காக மாறிடுச்சு. சரியான மழை, கிளவுட் மூவ் ஆகுறது, அதுலேருந்து ரெயின் வர்றது அவ்வளோ லைவ்லியாக தெரிஞ்சிச்சு. அதையும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு சரி மழை விட்டுருச்சு, இந்த கேப்பில் கிளம்பிடுவோன்னு கிளம்புனோம். ஆனால் நாங்கள் கிளம்பி ஒரு 3-4 நிமிஷத்துலேயே திருப்பி பிடிச்சிடுச்சு மழை.